அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு மாற்றங்கள் என்ன. ஃபஸ்ட்டு நம்ம அமெரிக்காவில் தொடங்கிடலாம். பெரிய ஒரு சேஞ்சஸ், யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் என்ன நிகழ்ந்தது. ரிபப்ளிக் ஒரே சந்தோஷ மோடில் இருக்கிறாங்க. குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் எலே போடுங்களே வெடியே, கொளுத்துங்களே பட்டாசு என்ற மாதிரி பயங்கர சந்தோஷ மோடில் இருக்கிறார். என்ன காரணம்? பெரிய மாற்றத்துக்கான ஒரு சான்சஸ். அடுத்து நம்ம பங்களாதேஷோட சம்பவத்தை பார்த்தலாம். அப்புறம் பாகிஸ்தான், அதுக்கப்புறம் நம்ம ரஷ்யாவது என்னென்னா, புடின் அவர்கள் வீட்டின் மீது தாக்கல் நடத்தப்பட்ட ட்ரோனை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த ஸ்பெஷல் பார்ட்டை அமெரிக்கா கிட்ட கொடுத்து அமெரிக்காவும் உக்ரைன் தாக்கல் நடத்தியதாக உறுதி செய்திருக்காங்க. அப்படின்னா சம்பவத்தை நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அலசி ஆராய வேண்டியது இருக்கிறது. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த வருடத்தின் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் அப்படின்னா அது சுவிட்சர்லாந்தில் நடந்த ஒரு துயரமான சம்பவம். ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் குண்டுவெடிப்பு நிகழ்வாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் இல்லை கட்டிடங்க அடியில் வேறு ஏதாவது லீக் இருக்குமான்ற மாதிரிலாம் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ முதற்கட்ட அறிக்கையில் என்ன வந்திருக்குன்னா, அந்த நைட் கிளப்பில் இந்த புகைப்படத்தை பாருங்கள். இந்த புகைப்படத்தில் அந்த காக்டைல் பார்ட்டி, அந்த பாட்டில் மேலோட எரிஞ்சும்ல, அதெல்லாம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கண்டிஷன் மேலே எக்ஸ்ட்ரீமாக இருக்காங்க. நான் உங்களுக்கு பக்கத்தில் வீடியோ பதிவும் போடுறேன். ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் மேலே இருக்கிற ரூஃப் பற்றி எரிஞ்சிருக்கு. இவங்க மக்களை போதையில் என்ன பண்ணிட்டானுங்க, அதை அப்பயே அணைச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, இன்னும் ஏதோ எரியுது போலன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க போல். அப்புறம் அது ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரவி, அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அது கிச்சன் சைடு பரவி இருக்கும் போல். கிச்சனில் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. ஐ திங்க் இதே மாதிரி தானே கோவாவிலையும் நடந்தது. இதே மாதிரி தான் ஒரு நைட் கிளப்பில் திடீர்னு ஃபயர் ஏற்பட்டு அதை அணைக்கிறதுக்குள்ளே பார்த்தோன்னா நம்ம 13-14 பேர் பக்கம் இறந்து போனாங்கள்ல கோவாவில். பெரிய இன்சிடெண்ட்டாக பார்த்தோம். பட் இதில் 47 பேர் வெளியேற முடியாமல் நிறைய உள்ளே மாட்டிக்கிட்டாங்க அந்த புகை மண்டலத்தில்னு சொன்னாங்க. 103 பேர்த்துக்கு மேலே காயமடைந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 47 பேர் இருந்ததில் மேபி ஜூஸ் மக்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இஸ்ரேலினுடைய ஒரு ஸ்பெஷல் டீம் அங்கே சுவிட்சர்லாந்தில் போய் தரையிறங்கியிருக்காங்க. பார்க்கலாம், இன்னும் அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கூட நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ பதிவுகள் வந்த வண்ணம் தான் இருக்கிறது. இது இந்த வருடத்தின் ஒரு துயர சம்பவமாக நம்ம பார்க்கலாம். நம்ம அடுத்து நம்ம மதுரா அவர்கள்கிட்ட போயிடலாம். யார்? வெனிசுலானுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரா அவர்கள் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டார். ஐயா, அமெரிக்கா உங்களுக்கு என்ன வேணும் ஓப்பனாக கேளுங்க, வாங்க. இப்போ போதை மருந்து ஒழிக்கணுமா, உங்களுடன் இணைந்து நாங்கள் தயாராக இருக்கேன். இல்லை எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் தான் உங்களுக்கு வேணுமா, வாங்க, அதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை என்கிட்ட இருக்கிற பழைய ஜட்டி கூட வேணுமா, எடுத்துக்கோங்க ஐயா. பழைய ஜட்டி கூட வேணும்னா நான் கொடுக்க தயாராக இருக்கேன். என்னன்னாலும் கொடுக்க தயாராக இருக்கேன், வாங்க, அத்தனையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு மனுஷன் இறங்கி வந்துட்டார். அது இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு. அங்கே நிக்கோலஸ் கொலம்பியா இருக்குது இல்லைங்கய்யா, கொலம்பியா தான் இது ஒட்டுமொத்த இந்த ட்ரக்குக்கான தலைமை இடமே அங்கே தான். எங்கள் நாடு சம்மந்தமே இல்லைனாலும் எங்கள் நாட்டு வழியாக தான் போகுது, அதையும் கொஞ்சம் சேர்த்து கவனிங்கன்றாங்க. இப்போ அந்த குஸ்டோவை நினைப்பார், இல்லை தம்பி, நான் ஏதோ உனக்கு ஓடி சப்போர்ட் பண்ணலான்னா கடைசியில் எனக்கே வேட்டு வைக்கிறியா அப்படின்னு கண்டிப்பாக அந்த இடத்துல நினைத்திருப்பார். பார்க்கலாம், அமெரிக்கா மதுராவின் பழைய ஜட்டியை விரும்புகிறதா இல்லை புதிய எண்ணெய் வளங்களை விரும்புகிறதா என்று நீ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ஒன்று, மிரட்டியே தனக்கு ஆரோக்கியத்தை சாதிக்கிறாங்க அமெரிக்கா அப்படின்றது தெளிவாக தெரியுதில்ல. ஒரு நாட்டின் மீது பொருளாதார தடைகளை போட்டு அவங்க பின்னாடி எல்லா நாடுகளையும் வர வைத்து ஒரு ப்ரெஷரை கொடுத்து அந்த நாடு இந்த நிலைமைக்கு வருது. ஏன்னா இப்போ ஈரானை நம்ம கண் கூட பார்க்குறோம். ஈரான் 5வது நாளாக போராட்டம். உங்களுக்கு நான் நைட் வீடியோவில் டீட்டெயிலாக பேசுகிறேன். ஏன்னா நிறைய அதிகமாகிடுச்சு. நம்ம இன்றைக்கி விஷயம் நிறைய வேறு மற்ற விஷயங்கள் பேசணும், அதனால் அதுக்கு டைம் இல்லை, அதை ஒதுக்கி வச்சிட்டேன் நான். அப்போ அதனால் நம்ம வெனிசுலாவும் ஒன்றும் விதிவிலக்கு உட்பட்டதல்ல இல்லையா, அது மாட்டி தானே ஆகணுன்றதுனால கொஞ்சம் அவர் இறங்கி வந்திருக்கிறார் ஒன்று. அடுத்து நம்ம அமெரிக்காவுக்கு போயிடலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றமாக எலான் மாஸ்க் அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஒரு இப்படி பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை? டோஜின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி அரசாங்கத்தை சிக்கனமாக கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு எலான் மாஸ்க் அதுக்கு தலைமை பொறுப்பு வகித்தார். ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது, என்றைக்குமே புது சாப்பாடு விருந்தாக தான் இருக்கும். அப்புறம் போக போக என்ன ஆச்சுன்னா 2 பேர்த்துக்கு பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா இவர் பாட்டுக்கு மனசு திடீர்னு வரி போடுறாரு. இப்போ எலான் மாஸ்க்கு சீனாவில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அங்கே வரி போட்டால் இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பாதிக்குமா, இந்த மாதிரி கடைசியில் இவருக்கே எகெயின்ஸ்டாக மாறிடுச்சு. அப்புறம் ஒரு கடத்தில் இவர் டென்ஷன் ஆகிட்டு ட்ரம்ப்பை பார்த்து, உன்னுடைய எப்ஸ்டீன் பையில் நான் வெளியிட்டுமா,
நீ என்ன யோகியமா அப்படின்ற மாதிரிலாம் அவர் போட, பதிலுக்கு யோ மேன் இது அமெரிக்கா விட்டு என்ன துரத்திடுவேன்னு அவருக்கு போட, இந்த மாதிரி ஏகப்பட்ட சண்டை வந்துடுச்சு 2 பேர்த்துக்கும். வெள்ளை மாளிகையோட சிறப்பு விருந்தினர் கூட இடையில் அழைக்காமல் இருந்தார், இப்போ தான் கொஞ்சம் அழைச்சார். இப்போ திடீர்னு 2 பேர்த்துக்குள்ளே பேச்சுவார்த்தை, மறுபடியும் வாங்க நண்பர்களே நம்ம ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி இப்போ மிட் டைம் எலெக்ஷன் வருது. இந்த மிட் டைம் எலெக்ஷனுக்கான முழு நிதியை நான் கொடுக்குறேன்ட்டார். எவ்வளோ வேணும் உங்களுக்கு, அண்ணங்கிட்ட வாங்கிக்கோங்க, நீங்கள் ஜெயிச்சிருங்க, நல்லா இருங்க. எனக்கு தேவை ரிப்பப்ளிக் ஜெயிக்கணும், டெமோக்ராட்டிக் வரவே கூடாது. எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நிறைவேற்றுவதற்காக இந்த மிட் டைம் எலெக்ஷனில் நான் எல்லா நிதியும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன்றாங்க. இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து தம்பி தம்பி நீ தான் தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் மோடில் பூரிப்பில் இருக்கிறார். ஆனால் இதெல்லாம் சொல்லிவிட்டு எலான் மஸ்க் வந்து சிறப்பு பேட்டியில் சொல்கிறாரு, இப்போ அமெரிக்கானுடைய பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா மைக்ரன்ட்ஸ், அகதிகள். இப்போ டெமோக்ராட்டிக் என்ன பண்ணிட்டாங்கன்னா அகதிகள் எல்லாத்தையும் உள்ளே வர்றது இல்லாமல் அவங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷல் ஹோட்டலில் தங்க வைக்கிறாங்க. நம்ம டேக்ஸ் மணி எல்லாமே லக்ஸுரி ஹோட்டல்ஸ், இந்த இல்லீகலில் 3 வேளை சாப்பாடு, அவங்களுக்கு டாக்டர்ஸ், வெளியே வந்தாங்கன்னா மாதத்துக்கு 1000 ரூபா ஒரு ஃப்ரீ கார்டு ஒன்று கொடுத்து சிவப்பு கம்பளம் விற்று வர வைக்கிறாங்கன்னா யார் வீட்டு பணம், யார் அப்பம் வீட்டு காசு சொல்லுங்கள்? நம்மளோட டேக்ஸ் மணி வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஏன் நம்ம அகதிகள் நாடு கடத்த வேண்டியதானே, அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு பயங்கரமான எதிர்ப்பாக தெரிவித்திருக்கிறார். மேபி இதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் வந்தாலுமே இந்த அகதிகளை வைத்து ஓட்டு போட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சுக்கலான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ கலிஃபோர்னியா போன்ற மாகாணங்கள்லாம் நீங்கள் ஓட்டு போகிறதுக்கு எந்த ஆவணத்தையும் காட்டவே தேவையில்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அகதிகளையும் வந்து ஓட்டு போட வச்சு தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இது தப்பு இல்லையான்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் நான், இங்கே இந்தியாவில் ஒரு சம்பவம் ஒன்று இருந்தது. அதற்கு முன்பு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். மம்தானி அவர்கள் நியூயார்க்கினுடைய புதிய மேயராக, அதாவது நியூயார்க்கில் முதல் இஸ்லாமிய மேயர் வந்து பதவியேற்றுக்கிறார், குரானை வைத்து பதவியேற்றுக்கிறார். அப்போ நானும் இல்லீகலாக தான் வந்தவன்பா, இல்லீகலாக நானும் மைக்ரண்ட்ஸாக தான் வந்தவன், அவர் இல்லீகன்ற வார்த்தை சொல்ல, நானும் மைக்ரண்ட்டாக தான் வந்தேன். ஆனால் இன்றைக்கி உங்களை கண்டிப்பாக நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும் அங்கே நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஸோ இனி இண்டிவிஜுவலிசம், தனி மனிதர்களை புகழ்பாடுவதற்கான நேரம் இல்லை இது அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். ஸோ ட்ரம்ப் சொன்னதற்கும் இதற்கும் ஒரு எப்படி மேட்ச் ஆகுதுன்றதையும் நீங்கள் பார்த்துங்க. ட்ரம்ப் இல்லை, எலான் மஸ்க் சொன்னதும். நான் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம். என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பதிவு பாருங்கள். பங்களாதேஷ் எல்லை பகுதியில், இந்திய எல்லை பகுதியில் புரோக்கர்ஸ், குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில், அங்கே பங்களாதேஷ் எல்லை பகுதியில் அவ்வளோ புரோக்கர்ஸ் இருக்கிறாங்கன்னா இந்தியாவுக்குள்ளாரே ஒரு 20,000 ரூபாய் கொடுத்துட்டோன்னா அவங்க பங்களாதேஷிலிருந்து இந்த பக்கம் இந்தியாவுக்குள்ளே வந்து எந்த ஏரியாவுக்கு நீ போகணும், உனக்கு எவ்வளோ சம்பளத்துக்கு வேலை வேணும், அது எல்லாத்தையும் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூரில் எனக்கு ஒரு மாதம் ஒரு 15,000 சம்பளம், ஒரு நல்ல வீடு, அப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் போனால் ஒரு பொண்ணுங்கன்னு கிடைச்சா போதும்பா அப்படின்னா வான்னு சொல்லிட்டு நேராக கூட்டு வந்து இங்கே வந்து விட்டுருவாங்களாம். எவ்வளோ அதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா 20,000 ரூபாய் வாங்குறாங்களாம். 20,000 ரூபாய் கொடுத்துட்டா ஆதார் கார்டு உனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்களாம் நம்பரோட. போப்பா போய் சந்தோஷமாக இருமான்ட்டு. யாருப்பா அந்த ஆதார் கார்டு கொடுக்குறவங்க, அதுதான் ஒரு நேம் கரெக்ஷனுங்க. இந்த நேம் கரெக்ஷனுக்கு நான் ஆதார் சென்டரில் போயிட்டு 3 நாளாக அலையிறேன். அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ எல்லா தாலுக்கா ஆஃபீஸில் மட்டும்தான் இப்போ இந்த ஆதார் நேம் கரெக்ஷன் மீதெல்லாம் பண்ண முடியும். காலையில் 9 மணிக்கு போனால் மாங்குன்னு சாயந்தரம் வரைக்கும் நிறுத்த வைக்கிறாங்களே, என்னப்பா சாதாரணமாக அங்கே ஆதார் கார்டு வாங்குறாங்களே, இது எப்படி நியாயம்னு கேட்குறேன் நான். ஒரு நேம் கரெக்ஷனுக்கு 3 நாள் தண்ணி உடிக்க வச்சுட்டாங்க, அலைன்னு அலைய வச்சுட்டாங்க. ஆனால் இங்கே சாதாரணமாக ஆதார் கார்டு வாங்குறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொன்னார்னா, இது மாதிரி இந்தியா நம்ம வளரும்போது பக்கத்தில் கூடிய நட்பு நாடுகளும் இணைந்து வளரணும்னு நினைக்கிறேன், அந்த வாய்ப்பை வந்து பங்களாதேஷ் பயன்படுத்திக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொன்னார். அப்புறம் தான் நான் நினச்சிட்டேன், சரி அருமையாக பயன்படுத்துவாங்கன்னு. இன்றைக்கி டெல்லியில் கூட ஒரு கேஸ் பார்த்தேன். ஒரு 4 பேர்த்த பிடிச்சாங்க. 4 பேரோட மிக முக்கிய வேலை என்னென்னா செல்ஃபோனை திருடுறது. திருடிட்டு போயிட்டு எங்கடா விற்பீங்க அப்படின்னா, அங்கே போய் பங்களாதேஷில் விற்பாங்களாம், இங்கெல்லாம் விற்க மாட்டாங்களாம். பங்களாதேஷில் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஃபோனெல்லாம் விற்கிறது தான் அவங்களோட வேலையாகும். ஒரு 4 பேர் சமீர் சல்மான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய டீமே நெட்வொர்க்கே நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம். இவங்களுடைய பிரதான தொழிலே செல்ஃபோனை திருடுறது, கொண்டு போயிட்டு அங்கே பங்களாதேஷில் விற்கிறது. 4 பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 116 ஃபோனு ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இன்னும் இது மாதிரி விற்றது வந்து 100 கணக்கில்ன்றாங்க. இது ஒரு பெரிய டீமே எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ரைட்டு தான், சிறப்பாக தான் இருக்குதுன்னு நினச்சேன் நான்.
இன்னொரு விஷயம் கூட பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் அவன் பேர் வந்து ஃபர்கான் பத். ஃபர்கான் பத் வந்து ஜம்மு காஷ்மீர் லீக்கில் விளையாடும் போது ஹெல்மெட்டில் பாலஸ்தீனத்தினுடைய கொடியை போட்டு விளையாடி இருக்கிறார். அப்போ இந்தியாவுக்குள்ளார பாலஸ்தீன கொடியை போட்டு ஹெல்மெட்டில் விளையாடி இருக்கிறார், அது ஜம்மு காஷ்மீரோட லீக்கில் விளையாடி இருக்கிறார் அப்படின்னா அது இங்கே காவல்துறை விளக்கம் கேட்டிருக்கிறது. ப்ளஸ் வந்து அடுத்தடுத்த விளக்கமெல்லாம் கேட்டிருக்காங்க. யாருப்பா அது இங்கே என்ன வந்து இந்த கொடியெல்லாம் போட்டுட்ருக்கன்ற மாதிரி பெரிய அளவுக்கு விளக்கம் கேட்டிருக்காங்க. சம்மனுமே அனுப்பியிருக்காங்க. அது கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. அப்புறம் பக்கத்தில் இந்த பக்கம் பாகிஸ்தானில் முதல் முறையாக அந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் தெஹ்ரிகே தாலிபான்கள் நாங்கள் ட்ரோன் தாக்குதலாம் நிகழ்த்தணும் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு போட்டாங்க. பெருசாக சேதாரம் இல்லை, கொஞ்சம் ட்ரைனிங் பத்தலை. உக்ரைன் கிட்டே போனாங்கன்னா ட்ரைனிங் பெரிய அளவுக்கு வந்துடும், கொஞ்சம் அவங்க தான் அதை கூடுதலாக கருதணும். இதெல்லாம் ட்ரைனிங் பத்தாது, மேலேருந்து அது போய் கீழே விழுறதுக்குள்ளே அவங்க ஓடிடுறாங்க. பட் இருந்தாலும் ட்ரோன் தாக்குதல் மூலிமா பாகிஸ்தானுக்கு நாங்கள் டஃப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தை பார்க்க முடியுது. தெஹ்ரிகே தாலிபான்கள் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானுக்குள்ளார எஸ்எஸ்ஜி கமாண்டர் மட்டும் 14 பேர் 2025 3481 பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளோ? 3481. ஒட்டுமொத்தமாக அவங்க அட்டாக் எவ்வளோ கிளைம் பண்ணுதுன்னா டோட்டல் ஆப்ரேஷன் வந்து 3573 அட்டாக் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் அதிகபட்சமாக ஆகஸ்ட் மாதம் 556 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஜனவரியில் 119, பிப்ரவரியில் 147, அப்புறம் அதிகபட்சமாக ஜூலையில் 362. அப்போ சர்வசாதாரணமாக ஒரு நாளைக்கு வந்து 5லேருந்து 6 பேர் கால்குலேஷனில் எல்லை பகுதியில் தொடர்ந்து கொல்லப்பட்டிருக்கிறார். இல்லை பாகிஸ்தான் இராணுவமே உறுதி செஞ்சுருக்காங்க, இந்த வருஷம் மட்டும் நாங்கள் எங்கள் இராணுவம் 3500 பேர் பக்கம் இறந்துருக்கிறாங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லை பகுதியில் தொடர்ந்து பிரச்சனைகள் சென்று கொண்டு தான் இருக்கிறது. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அப்படியே நம்ம அங்கேருந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக அமெரிக்கா கிட்ட பாருங்கள், ரஷ்யா கிட்ட போயிடலாம். ஏன்னா பெருசாக ஆயிடுச்சு சம்பவம். இப்போ புடினவருடைய மாளிகை மீது தாக்கல் நடத்தப்பட்ட அந்த ட்ரோன் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கா கிட்ட கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. வாப்பா அமெரிக்காவோட எண்ணுவா இங்கே வாங்க, இங்கே பாருங்கள், அதில் நீங்கள் ஸ்பெஷலாக டீக்ரிப்டட் பண்ணுறீங்களோ இல்லை என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. இது முழுக்க எங்கேருந்து வந்ததுன்னு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். எங்களுடைய ரெசிடென்ஸ் தாக்கினது எங்கேருந்து வந்தது, எங்கே நடத்தினாங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். இதுதான் சம்பவம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி அமெரிக்கா என்ன சொல்ல போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா அதை சார்ந்து இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதனால் இது பேசிகிட்டு இருக்கும்போது மற்றொரு விஷயமும், ரஷ்யா நேற்று நியூ இயர் கிஃப்ட் கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2ஆம் தேதி ஒரு 201 ட்ரோனு மாஸ்கோவை நோக்கியும் கெர்சன் நோக்கியும் தாக்குதல். பெரும்பாலும் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்லப்பட்டிருந்தால் கூட இன்றைக்கி கெர்சன் ரீஜியனில் ஃபஸ்ட்டு 7 பேர் இறந்து போனதான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 27 பேரும் அப்புறம் 2 குழந்தைகள் உட்பட எல்லாம் சேர்த்து 31 பேர் இறந்து போயிருக்காங்க. 5 குழந்தைகளுக்கு காயமடைந்திருக்கிறது. போர் என்றால் என்னவென்றே தெரியாத உறங்கி கொண்டிருந்த குரட்டை விட்டு கொண்டிருந்த மக்கள் மீது இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது ரஷ்யா. சரி, உக்ரைன் இது பேர் பூத்தாக்குதலா? இது பேர் தீவிரவாத தாக்குதல். பொதுமக்கள் மீது நீங்கள் தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறீர்கள், இதற்கான விளைவுகள் கடுமையாக இருக்கும் அப்படின்னு ரஷ்யா தரவில் கடுமையான எச்சரிக்கை. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி பொதுமக்களோட இறப்புகள் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா ரஷ்யா தரப்புலையும் அடிக்கும்போது ஒருத்தர் 2 பேர் இறப்பாங்க, அதுவும் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் 31 பேர் ஒரே சமயத்தில் இறந்து போனதை நான் இன்றைக்கி தான் கிளைம் பார்க்குறேன் நான். அதனால் மேபி ரஷ்யா இந்த 2 காரணங்களை அமெரிக்கா கிட்ட முன் வைத்திருக்காங்க. ஆனால் இன்னொரு வீடியோ பதிவு கூட பாருங்கள், நம்ம ஆளுங்க இல்லாத இடமே இல்லைப்பா, பிள்ளைங்க உக்ரைனுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க, பரவாயில்ல விவரமாக தான் இருக்காங்க. நான் கூட ரஷ்யாவில் மட்டும்தான் ஆளுங்க இருக்காங்கன்னு நினச்சேன் நான். இந்த அம்மாவுடைய பாய் ஃப்ரெண்டு இந்தியாரை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அவருடைய வீட்டுக்காரரை கொண்டு போயிட்டு, வாப்பா நான் உக்ரைனுடைய சூழ்நிலை உனக்கு காட்டுறேன்னு கூப்பிட்டு போயிட்டு உக்ரைனில் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாத்தையும் பாரு. ஒரு ட்ரோன் வந்து தாக்கல் நடத்தும் போது நான் எங்களோட லைஃப் எப்படி, கரண்ட்டு கிடையாது, திடீர்னு நாங்கள் வந்ததுன்னா உள்ளே போயிடணும், க்யூவில் இது, அதாவது தலைநகர் க்யூவில் அவங்க வீட்டுக்காரருக்கு சொந்த ஊரை போய் காட்டுறாங்க. அந்த அம்மா இப்போ இந்தியாவில் இருக்காங்களாம், இருந்தாலும் கூப்பிட்டு போயிட்டு காட்டுறாங்க உக்ரைனில் பாருமா அப்படின்ட்டு. அப்புறம் இந்த வீடியோவில் நான் கீழே போய் கமெண்டில் பார்த்தேன், நிறைய பேர் உக்ரைனில் இருக்கிறவங்க எல்லாமே என் வீட்டுக்காரரும் ஏன் லவரும் இந்தியா தான் போட்டிருந்தாங்க. என்னலையில் நடக்குதுன்னு நினச்சிட்டேன் நான். அங்கே ரஷ்யா தான் விவரமாக அப்படி இப்படின்னு நினச்சே பார்த்தா உக்ரைன்லேயே நம்ம பாருங்கள் இப்படி பூந்துட்டாங்களா அப்படின்னு இன்னொரு ஆங்கிளில் பார்த்தேன் நான். பசங்கள்லாம் விவரமாக தான் இருக்காங்க, ரைட்டு பாருங்கப்பா நம்ம தான் இப்படி இன்னும் இருக்குமே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான். எல்லாம் எவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்க பாரு. அந்த அம்மா கூப்பிட்டு போயிட்டு அங்கே உக்ரைனில் பிரபகண்டா காட்டியிருக்காங்க. அது மாதிரி அந்த கீழே கமெண்ட்டை பார்க்கும்போது நானே ஷாக் ஆகிட்டேன், இவ்வளோ பேர் இருக்காங்களா? அதாவது எங்கள் பாய் ஃப்ரெண்ட், என் கணவர், அது மாதிரி நிறைய பேர் வந்து ஆமாம்
நானும் இந்தியா பாய் ஃப்ரெண்டாக தான் லவ் பண்ணுறேன்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். சரி என்ன ஒரு மாற்றம் நிகழ்ந்தது எனக்கு 3ஆம் தேதி ஃப்ரைடேனா ஜனவரி 3ஆம் தேதி அங்கே விக்ஸாப் அவர்கள் இங்கே கியூவுக்கு வந்து ஒரு பெரிய மீட் நடத்துறது. அவர் வரலன்ட்டார், நான் வீடியோ கான்ஃபரன்ஸ்லேயே வரேன்ட்டார். ஜனவரி 3 நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசருடைய மீட் நடக்க போகுது. ஜனவரி 5ஆம் தேதி சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃபோட மீட் நடக்க போகுது. ஜனவரி 6ஆம் தேதி மீட்டிங் லெவல் ஆஃப் லீடர்ஸ், அதாவது யூரோப்பியனுடைய கண்ட்ரி மற்ற கூட்டணி நாடுகள் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு மீட் நடத்த போகிறோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் பேச்சுவார்த்தைகள் என்ன நிகழ போகிறது, என்ன நடக்க போகிறோன்னு பார்க்கலாம். ஆனால் என்னென்னா இங்கே பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்வரூபம் எடுக்குது. பட் ஜெலன்ஸ்கி அமைதி விரும்புகிறேங்க, நாங்கள் அமைதி தான், எங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை, ஆனால் எதையும் விட்டுலாம் கொடுக்க மாட்டோம், நான் கண்டிப்பாக அமைதி விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. பட்டு விவகாரம் ஏதோ பெருசாக போகிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஸ்மூத்தாக வர மாதிரி இருந்தது. அது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, அமெரிக்கா எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். வீடியோட நிறைவு பகுதியில் இந்தியா எல்லா ரகசியங்களும் பாகிஸ்தானுடன் பகிர்ந்துள்ளது. 1988 நம்ம என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா, அணுசக்தி நிலையங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருக்குன்றது நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுத்துடணும், பாகிஸ்தான் எங்கே இருக்குன்றது நம்ம கொடுத்துடணும். ஏன்னா யுத்த காலங்களில் அணுசக்தி நிலைகள் மீது தாக்கல் நடத்தக்கூடாது என்பதற்காக. ஏன்னா அந்த பகுதிகளை கம்ப்ளீட்டாக மேப்போடு கொடுத்துடணும். அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்கண்ணா. இப்போ 1988 போட்டிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட்டை. இன்னும் இந்த அக்ரிமெண்ட் இருக்கா, கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம்ல, இருந்தாலும் நாளைக்கு பெரிய இஷ்யூ மாறிடும். சரி, 2 விஷயத்தை பார்த்துடலாம். ஒன்று, பிரிட்டிஷில் இந்த அம்மா பேர் வந்து லில்லி பிலிப்ஸ். லில்லி பிலிப்ஸ் வந்து இந்த புது வருஷத்தில் இவங்க என்ன ஒரு சாதனை அப்படின்னா, 12 மணி நேரத்தில் 1113 ஆண்களுடன் உடலுறவு கொண்டு சாதனை படைத்துள்ள இந்த அம்மா. அதாவது இவங்க முழுக்க அந்த மாதிரி ஆளுங்க இந்த அம்மா. இவங்க திடீர்னு இந்த புது வருஷத்தில் நான் ஒரு கடவுளிடம் நெருங்க வேண்டும் என்று முடிவெடுத்து, யார் இந்த அம்மா, உலக சாதனை படைத்த இந்த அம்மா. அதனால் நேராக அந்த தண்ணியில் மூழ்கி கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு, எத்தனை நாள் அவங்களுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப தொலைவில் இருந்தாங்களாம், இப்போ கடவுளும் அவங்களும் ரொம்ப நெருங்கிட்டாங்களாம். பார்த்துமா கடவுளையாவது விட்டு வையுமா அப்படின்னு நினச்சேன் நான். ஏன்னா அவ்வளோ இந்த 2026 புனிதராக நான் மாறிவிட்டேன் அப்படின்னு நினச்சேன் நான். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ரஜினி படத்தில் தான் நினைக்கிறேன். ரஜினி வந்து ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டே இருப்பார். ஆனால் அவர் வினு சக்கரவர்த்தின்னு நினைக்கிறேன், அவர் இல்லை, இன்னொருத்தர் ஞாபகம் இல்லை. அவர் என்ன பண்ணுவார், நான் டெய்லி 3 வேளை குளிக்கிறேன், 3 வேளை கடவுளை தொழுகை பண்ணுறேன், எனக்கு கடவுள் வரலையா, ஆனால் நீ தண்ணி அடித்து ஊரே சுற்றிட்டு இருக்கிற, உங்கள்கிட்ட கடவுள் வந்து பேசினாரா அப்படின்னாங்கல்ல. அதெல்லாம் என் மனசுக்குள்ளே நிறைய தோடிச்சு. அதனால் இந்த அம்மா சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், இனி நான் கடவுளை நான் நெருங்க போகிறேன்னாங்க. இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, டாக்டர் முஃப்தி யாசிர் நதீஸ்ன்றவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் நியூ இயர் அதுமாக நிறைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவார். அப்போ நிறைய பேர் வந்து இந்த ஐடியல் வர்ஷிப், அதாவது கல்லை வந்து கடவுளாக வணங்குறாங்க இல்லையா, அவங்கள எப்படி பார்க்குறீங்கன்னா அது வந்து க்ரைம். அதாவது குழந்தைகளை ரேப் பண்ணுறதை விட மிக மோசமான ஒரு க்ரைமாக பார்க்குறாங்க அப்படின்றாரு. ரைட்டு, மதம் என்னும் மிருகம் தொடர்ந்து இந்த மாதிரி பேசி தொற்றுச்சு அப்படின்னா அது வேறு மாதிரி மோதலை உருவாக்கும். இது எல்லா மதத்துலையும் இருக்குது, இந்து மதத்தில் இருக்குது, எல்லா மதத்துலையுமே அவங்கவுங்க மதத்தை உயர்த்தி பேசுகிறது தான் அங்கே பெரிய பிரச்சனையே. இல்லை, கடவுளே இருந்தால் கூட நான் தான் பெரியவன் அப்படின்லாம் பேச மாட்டார் போல். ஆனால் இவங்க எல்லாம் அந்த மதத்தை உயர்த்தி அவங்கவுங்க எல்லா மதத்துலேயும் இருக்குது. இதுதான் இன்றைய பிரச்சனைக்கான மிகப்பெரிய போதாகாரமே. முடிச்சுக்கலாம் நம்ம. ஸோ ஓரளவுக்கான தகவலை முடிச்சுட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கேச்சன். நன்றி, வணக்கம்.